கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் 3ஆம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைகள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறது, இப்பொழுதாவது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதனை நீங்கள் செய்யும் காரியங்களை விட்டுவிட்டு இறைவனுக்குள் வந்து சேருங்கள் என்று, உங்களுடைய பிடிவாத குணங்களை விட்டுவிட்டு இறைவன் பக்கம் வந்து சேருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். கடவுள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறான புதுமைகளை செய்திருக்கின்றார். நீங்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இன்னும் தீய வழிகளிலே செல்லுகின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது, நான் உங்களுடைய கடவுளாக மாற மாட்டேன், நீங்கள் என்னுடைய மக்களாக மாற மாட்டீர்கள். எனவே உங்களுடைய செயல்களை விட்டுவிட்டு என்னிடம் வாருங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள், நெறிகளின்படி வாழ முயற்சி செய்யுங்கள் என்று இன்றைய நாளிலே சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திலும் சதுசேயர்கள், பொது இளைஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் வந்து இறைவனை சோதிக்கும் நோக்கில் சொல்கிறார்கள், கட்டளைகளில் மிகச்சிறந்த கட்டளைகள் எவை என்று. அப்பொழுது இறைவன் சொல்லுகிறார், உன்னுடைய கடவுளுக்கு உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் இறைவனுக்கு நீர் பணிவிடை செய்வாயாக. 2வது கட்டளையாக உன்னுடைய அயலாருக்கு அன்பு செய்வாயாக என்று. அன்பார்ந்தவர்களே, ஏன் இதனை அவர் சொல்கிறார்? இந்த மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவரும் இறைவனுடைய கட்டளையை பற்றி அறிந்தவர்கள், நீதி நெறிகளை பற்றி அறிந்தவர்கள். இருப்பினும் இவர்களுடைய உள்ளங்களிலே காணப்பட்ட இந்த பிடிவாத குணம், தீய குணம், பழிவாங்கக்கூடிய குணம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், இவற்றின் காரணமாக இறைவன் சொல்லுகிறார், இப்பொழுதாவது இறைவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள் என்று. இஸ்ரேல் மக்கள் ஒரு பக்கம் இறைவனுடைய செயல்களை மறந்து வாழ்கின்றார்கள், இன்னொரு பக்கம் இவர்கள் பொதுநேயர்கள், மறையாசிரியர்கள் இவர்கள் இறைவனுடைய செயல்களை அறிந்தவர்களாக, நீதி நெறிகளை அறிந்தவர்களாக, கட்டளைகளை அறிந்தவர்களாக இருந்தாலும் இறைவனை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களிடத்தில் காணப்படவில்லை. எனவே இவர்களுக்கு இன்று நாளிலே சொல்கின்றது போல, உங்களையும் என்னை பார்த்து, நாங்களும் இன்னும் தீய வழிகளிலே இருக்கின்றோமா? நாங்களும் இன்னும் பலவிதமான தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டு, செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இறைவனுடைய அந்த அரும்பெரும் செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றதா? சிந்தித்து பார்த்து, அப்படியானால் இறைவனிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவரிடத்தில் மாத்திரம் எல்லா விதமான நற்செயல்கள் காணப்படுகின்றது என்ற எண்ணங்களிலோடு அவருக்கு எங்களுடைய செபங்களின் ஊடாக வாழ்ந்து பணிவிடை செய்வதற்கு வரம் வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோம். கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தில் 3ஆம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைகள் கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறது, இப்பொழுதாவது நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து அதனை நீங்கள் செய்யும் காரியங்களை விட்டுவிட்டு இறைவனுக்குள் வந்து சேருங்கள் என்று. உங்களுடைய பிடிவாத குணங்களை விட்டுவிட்டு இறைவன் பக்கம் வந்து சேருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். கடவுள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறான புதுமைகளை செய்திருக்கின்றார். நீங்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இன்னும் தீய வழிகளிலே செல்லுகின்ற மக்களாக இருக்கின்ற பொழுது, நான் உங்களுடைய கடவுளாக மாற மாட்டேன், நீங்கள் என்னுடைய மக்களாக மாற மாட்டீர்கள். எனவே உங்களுடைய செயல்களை விட்டுவிட்டு என்னிடம் வாருங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள், நெறிகளின்படி வாழ முயற்சி செய்யுங்கள் என்று இந்த நாளிலே சொல்கிறார். நற்செய்தி வாசகத்திலும் சதுசேயர்கள், பொது இளைஞர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் வந்து இறைவனை சோதிக்கும் நோக்கில் சொல்கிறார்கள், கட்டளைகளில் மிகச்சிறந்த கட்டளைகள் எவை என்று. அப்பொழுது இறைவன் சொல்லுகிறார், உன்னுடைய கடவுளுக்கு உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு அறிவோடும் இறைவனுக்கு நீர் பணிவிடை செய்வாயாக. 2வது கட்டளையாக உன்னுடைய அயலாருக்கு அன்பு செய்வாயாக என்று. அன்பார்ந்தவர்களே, ஏன் இதனை அவர் சொல்லுகிறார்? இந்த மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் அனைவரும்
இறைவனுடைய கட்டளையை பற்றி அறிந்தவர்கள், நீதி நெறிகளை பற்றி அறிந்தவர்கள். இருப்பினும் இவர்களுடைய உள்ளங்களிலே காணப்பட்ட இந்த பிடிவாத குணம், தீய குணம், பழிவாங்கக்கூடிய குணம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம், இவற்றின் காரணமாக இறைவன் சொல்கிறார், இப்பொழுதாவது இறைவனுக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள் என்று. இஸ்ரேல் மக்கள் ஒரு பக்கம் இறைவனுடைய செயல்களை மறந்து வாழ்கின்றார்கள், இன்னொரு பக்கம் இவர்கள் பொதுநேர்கள், மறையாசிரியர்கள், இவர்கள் இறைவனுடைய செயல்களை அறிந்தவர்களாக, நீதி நெறிகளை அறிந்தவர்களாக, கட்டளைகளை அறிந்தவர்களாக இருந்தாலும் இறைவனை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவர்களிடத்தில் காணப்படவில்லை. எனவே இவர்களுக்கு இன்று நாளிலே சொல்லுகின்றது போல உங்களையும் என்னை பார்த்து, நாங்களும் இன்னும் தீய வழிகளிலே இருக்கின்றோமா? நாங்களும் இன்னும் பலவிதமான தேவையற்ற விடயங்களில் ஈடுபட்டு, செயல்களில் ஈடுபட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? இறைவனுடைய அந்த அரும்பெரும் செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றதா? சிந்தித்து பார்த்து, அப்படியானால் இறைவனிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகுந்து கொள்ளக்கூடியவர்களாக, அவரிடத்தில் மாத்திரம் எல்லா விதமான நற்செயல்கள் காணப்படுகின்றது என்ற எண்ணங்களிலோடு அவருக்கு எங்களுடைய செபங்களின் ஊடாக வாழ்ந்து பணிவிடை செய்வதற்கு வரம் வேண்டி இந்த நாளிலே மன்றாடுவோம்.